குழந்தைங்களா, கதையை ஃபுல்லா பாருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான காட்டில் ஒரு தாரான்ற ஒரு சின்ன குருவி ஒன்று இருந்தது. அந்த சின்ன குருவி ரொம்ப புத்திசாலியாகவும் இருந்தது. அம்மா, நான் பக்கத்து காட்டுக்கு போய் ஏதாவது பழங்கள் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க பிடிக்கல. இயற்கையோட இருந்தாதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பக்கத்து காட்டுக்கு போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாரா பக்கத்து காட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருந்தது. அப்போது ஒரு கிராமத்தை தாண்டி தான் தாரா பக்கத்து காட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. அப்போது அந்த கிராமத்தில் கணவன் மனைவி இருவரும் தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க. இதை தாரா கேட்டுக்கிட்டு இருந்தா. என்னங்க, நம்ம கிட்ட பணம் மட்டும் அதிகமா இருந்தா நமக்கு வீடு பெருசாவும் இருக்க இடமும் பெருசாவும் இருந்திருக்கும். பணம் இல்லாதனால இந்த குடிசை வீட்டுல இருக்கோம். பணம் தான் முக்கியம்னு இல்லைம்மா. நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன வீட்டில் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கோம்ல. நம்மக்கிட்ட இருக்கிற அறிவை வச்சு தான் நம்ம பணத்தை சம்பாதிக்கணும். கணவன் மனைவி இப்படி பேசிக்கிட்டதை தாரா ரொம்ப ஆர்வமாக அதை கேட்டுட்டு இருந்தது. அப்புறம் தாராவும் உணவை தேடி பக்கத்து காட்டுக்கு பறக்க போச்சு. ஆனால் தாராவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது மனசுக்குள்ள. நம்ம இங்க வாழ்றதுக்கு பணம் முக்கியமா, அறிவு முக்கியமா, புகழ் முக்கியமா? இது மூணுல எது முக்கியம் நம்ம இங்க வாழ்றதுக்கு? அந்த சமயம் தாரா ஒரு முனிவர் மரத்துக்கடியில் உட்காந்துருந்ததை பார்த்தது. உடனே தாரா அந்த முனிவர் பக்கத்தில் போச்சு. குருவே, நான் உங்களை வணங்குகிறேன். குருவே, நான் உங்களிடம் கேட்பதற்கு ஒரு கேள்வி உள்ளது. அதை இப்போ நான் உங்களிடம் கேட்கலாமா? கேள் குழந்தாய், அதை இப்போவே கேள். நான் உனக்கு அதற்கு பதிலளிக்கிறேன். என்ன கேள்வி என்று கேள். குருவே, இந்த உலகில் மிக முக்கியமானது என்ன? அறிவா, பணமா, புகழா? தாராவின் கேள்வியை பார்த்து குரு புன்னகைத்தார். உடனே தாராவிடம், சின்ன குருவே, நீ சென்று அந்த மரத்தின் ஒரு இலையை பறித்து கொண்டு வா. குரு அப்படி சொன்னதும் தாரா உடனே சென்று அங்கே மரத்தில் உள்ள ஒரு இலையை பறித்து கொண்டு வந்து குருவிடம் கொடுத்தாள். உடனே அந்த குரு அந்த இலையை சிறிது நேரம் கையில் வைத்து இலையை பார்த்து கொண்டிருந்தார். இந்த இலை ஒன்று மரத்தின் ஒரு பகுதி. அது தனியாக இருப்பது அழகும் இல்லை, வாழ்வும் இல்லை. அதுபோலவே அறிவு, பணம், புகழ் இவை மூன்றும் தனியாக இருந்தால் பொருள் இல்லை. அந்த மூன்றும் இணைக்கும் விஷயம்தான் அன்பு. அன்புடன் பயன்படுத்தினால்தான் அறிவும் பயனாகும், பணமும் வளமாகும், புகழும் நிலையாகும். ரொம்ப நன்றி குருவே. நீங்கள் என்னோட சந்தேகத்தை முழுமையாக தீர்த்து வைத்துள்ளீர்கள். மிகவும் நன்றி குருவே. குரு சிரித்து கொண்டே தன்னோட சக்தியை பயன்படுத்தி ஒரு பெரிய பழக்கூடையை வர வைத்தார். அதை தாராவுக்கு பரிசளித்தார். ரொம்ப நன்றி குருவே, நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா ரொம்ப சந்தோஷமாக அந்த பழக்கூடையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு அழகான ஊருக்கு பக்கத்தில் பெரிய காடு ஒன்று இருந்துச்சு. அந்த பெரிய காட்டு நடுவு பகுதியில் சில குருவிங்க வாழ்ந்து வந்தாங்க. 3 குருவிங்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்தாங்க. குருவிங்க 3 பேரும் எப்போவுமே பாட்டு பாடிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே பறந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதே காட்டில் கோர் என்ற ஒரு கருப்பு காகமும் வாழ்ந்து வந்துச்சு. அது அந்த காட்டுக்குள்ளேயே அந்த குருவிங்க கூட்ட பக்கத்தில் ஒரு சின்ன மரத்தில் தன்னோட வீடு கட்டி வாழ்ந்துச்சு. கோரிக்காகவும் எப்பவுமே அமைதியாக இருக்கும். அந்த 3 குருவிங்க கூட சேரவே சேராது. ஒரு நாள் அந்த காட்டில் அந்த குருவிங்க 3 பேரும் இப்படி பாடிக்கிட்டு இருந்தாங்க. குருவிங்க பாடுறதை கேட்ட காகமும் தானும் பாடணும்னு ஆசைப்பட்டுச்சு. உடனே அதுவும் பாட ஆரம்பிச்சது. கா 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 கா.
அப்படின்னு அந்த அப்பாவிக்காகவும் பாட ஆரம்பிக்கும்போது இந்த 3 குருவிகளும் அந்த காகத்தை பார்த்து இப்படி சொல்லுச்சுங்க. காகமே, உனக்கெல்லாம் பாட தெரியுமா? உன் குரலை கேட்டாலே இங்க இருக்கவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க. நீ எல்லாம் இதுக்கு பாட ஆசைப்படுற? குரலை பாரு, கர கர கரன்னு. நீ எல்லாம் இனிமேல் பாடவே கூடாது இந்த காட்டுல. இதை கேட்ட குருவிக்காகவும் அங்கேருந்து ரொம்ப சோகமாக பறந்து போச்சு. இப்படியே கொஞ்ச நாட்களும் அந்த காட்டில் கடந்து போச்சு. ஒரு நாள் அந்த காட்டில் தீ பிடிக்க ஆரம்பிச்சது. தீ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காடு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. அப்போ குருவிங்களோட வீட்டிலையும் காங்களோட வீடையும் கருக ஆரம்பிச்சது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த காட்டில் 3 குருவிகளும் அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த காகம் குருவிங்களை பார்த்து இப்படி சொல்லுச்சு. குருவிகளா, நீங்கள் மூவரும் என்னை பின்தொடருங்கள். நானும் இந்த காட்டில் வாழ்ந்தவன்தான். எனக்கும் இந்த காட்டில் எங்கு பாதுகாப்பான இடம் இருக்கு என்று தெரியும். நீங்கள் மூவரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். நான் உங்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்கிறேன். அப்படின்னு காகம் சொன்னதும் அந்த 3 பறவைகளும் காகத்துக்கு பின்னாடியே பறந்து போனாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு நல்ல இடத்த பார்த்து கண்டுபிடிச்சு காகம் அவங்கள கீழே இறங்க விட்டது. அவங்களும் காகத்துக்கு பின்னாடியே இறங்கி நின்னாங்க. காகமே, எங்களை மன்னித்து விடு. நாங்கள் பெரிய தவறு செய்தோம். உன் குரல் என்னவாக இருந்தாலும் உன் மனம் நன்றாக இருக்கிறது. எங்களுக்கு உதவிடன்னு உங்களுக்கு நினைவு வந்திருக்கிறது. எங்களை மன்னியும். நாங்கள் மூவரும் உன்னை நிறைய இடத்துல கேலி செஞ்சிருக்கோம். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு ஆபத்துல எங்களுக்கு உதவி செஞ்சியே. உனக்கு ரொம்ப நன்றி காகமே. அப்போ இருந்து அந்த 3 குருவிகளும் காகத்தோட ரொம்ப நட்பாக இருந்தாங்க. குழந்தைங்களா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒவ்வொருவரும் தனித்தனி